இந்த எப்போதாயினும் கூற்றுவன் வருவான், எப்போ வேணாலும் வந்துடுவான் அவன். அப்போது அந்த கூற்றுவன் தன்னை, அப்போ அந்த யமனை பார்த்து நீ என்ன அழகாக ஒரு இலக்கிய நயமாகவும் ஒரு ட்ராமட்டிக்குன்னு நாடக பாணியிலையும் எழுதுவது கபிலருடைய தமிழ் ஆற்றல். போற்றவும் போகான், கொஞ்சம் நீ இந்திரன் சந்திரன் அப்படின்னு நீ போர்த்தினாலும் அது புகழ்ந்து ஐஸ் வச்சாலுங்கிறீங்களா, அதெல்லாம் போக மாட்டான். பொருளோடும் போகான், நீ ஏதாவது படைச்சி கிடைச்சி அது இதுன்னு ரகலை பண்ணு, ஊழலில் சம்பாதிச்ச காசை வச்சு நல்லா ஒப்பேற்றி அதையும் சாமிக்கிட்ட கொடுத்து சாமியையும் லஞ்சம் வாங்குகிற அதிகாரி மாதிரி ஆக்குறீல்ல, அப்போ பொருளை கொடுத்து கொட்டி தங்கத்தேர் இருக்கிறான் பாரு, போக மாட்டான். சாற்றவும் போகான், கெஞ்சி கேட்டுக்கிட்டாலும் போக மாட்டான். ஐயா நான் இப்படி இருக்கையா, 10 புள்ள இருக்கையா, எல்லாம் வழங்க. தமரோடும் போகான், சரி வேறு யாரையாவது கொண்டு போனாலும் போக மாட்டான். அவன் வந்திருக்கிற அந்த கூற்றுவனுக்கு ஒரு உருவகம் இருக்குல்ல, அந்த யமதூதர்கள், அவங்களோடையும் போக மாட்டான். இங்கே போக மாட்டான். அப்படின்ட்டு நல்லார் என்னான், ரொம்ப நல்லவன்யா, உலகத்துக்கெல்லாம் அள்ளி வழங்கினவன் வள்ளல், திடீர்னு போயிடுறான் அவனும். நல்குறவு அறியான், வறுமையாக இருக்கான் ஐயா, சோறு போடணையா, எல்லா பிள்ளைருக்கும் தெரியாதனமா 10 பிள்ளைய பெற்றுட்டான்யா, அதெல்லாம் யாராவது போட்டுக்குவான், அந்த மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். வடா நீயா தீயார் என்னான், இந்த தீய பெரிய கொலைக்காரன், 1000 கொலை பண்ணிடுவான், 100 கொலை பண்ணியிருக்கான், 1000 கொலை கொடுக்க தயாரானவன் தீயார் என்னான். அதெல்லாம் எனக்கு உன்னை விட நான் பெரிய ஆள்டா, போடா, நானே என்னை விட நீ கொலைக்காரனான்னு பிடிச்சிடுவான். செல்வர் என்று உண்ணான், செல்வர் என்று உண்ணான், ரொம்ப பணக்காரனாக இருக்கான், ரொம்ப பாவம், நல்லா அவனை தருகனாளன், ரொம்ப கெட்ட பய, நல்ல வீராண்மை படைத்தவன். உயிர் கொடு போவான், என்னதுடா உயிர், உடல் கொடு போவான், உயிரை பிடிச்சிட்டு போடுவான், உடம்பை எடுத்துகிட்டு போடுவான். உடனுண்டு போகான், உயிர் அதை மட்டும் அவன் எடுத்துகிட்டு போகிறதில்ல. எதுக்குடா இந்த உடம்பு நாத்தம் பிடிச்ச உடம்புன்னு, சரி அதை மட்டும் வச்சுட்டு போடுவான், அதை மற்றவன் கட்டிக்கிட்டு அழுவிட்டோன்னு. ஏன்னா அதுக்காக தானே எல்லாம் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் உயிருக்குரியதை எவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உயிரினை ஏதுக்கு அழிவீர் ஏழை மாந்தர்கள், எல்லாம் கூடி அழுகுறான்ல, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைவொழிந்தார்களேன்னு திருமூலர். அவர் ஒரு பெரிய, இவருக்கு முன்னாடி தோன்றிய ஒரு பெரிய ஞானி அவர். எனவே அவரும் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கார். வேறு மாதிரி அது பெரிய நூல். இவர் சும்மா சுருக்கமாக ரொம்ப குறும்படம் மாதிரி அடிக்கிறார். எதுக்குடா அழுகுறீங்க ஏழை மாந்தர்களே, கோழைகளேங்கிறார். ஏழைங்கிறது இந்த கோழைகளேலாம் வந்து எதுக்கு அழுவீர் ஏழை மாந்தர்களா, உயிரினை இழந்தோ உடலினை இழந்தோ, உயிரை இழந்துட்டோன்னு போகிறீங்க, உடம்பை இழந்துட்டோன்னு அழுகுறீங்களா, இழந்தோ உயிரிழந்து அழுதும் என்று ஓதுவீராகில், உயிரத்துக்காக தான் ஏன் அழுகணும், அது ரொம்ப உயர்ந்ததுயா, ஒன்றும் அதை விட உயர்ந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து யாருக்கு பார்த்தீங்களா, உயிரிழந்து அழுதும் என்று உயிரினை அன்றாலாது இன்றும் காண்கிறீர், உழுத அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வரையும் அவனை பார்த்தானா சொல்லு இந்த விஞ்ஞானியார். உயிரினை இழந்த உடலது தன்னை, இந்த இடத்துல தான் மிக அருமையாக சொல்லுகிறான். அந்த உடம்பை எப்படி அவன் கொண்டு போவான் என்று மிக அருமையாக. உயிரினை களவு கொண்ட கல்வனை போல திருட்டு பயில பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிட்டு போவான். களவு கொண்ட கல்வனை போல காலும் மாத்து கை. இந்த இடத்துல தான் என்னென்ன நடக்குது கொடுமை, அதை கண்கால நம்மளும் பார்த்துருக்கோம், எல்லாரும் பார்க்குறான். ஆனால் அவன் காலையும் கட்டி திருட்டு பயில பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி கையையும் கட்டி என்ன செய்வான், காலும் மாத்து கையும் மாத்து கூரை களைந்து கோவணம் கொழுவி இருக்கிற ஆடை, பட்டாடை, பவுனாடை, பொன்னாடை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போடுவான். கோவணம் கொழுவி அதையாவது விட்டு வைக்கிறதுனால கடைசி நேரத்தில் அதையும் பிடிச்சி குறுக்கிட்டு விட்டுறாங்க சுடுகாட்டில். கோவணம் கொழுவி ஈமத்தீயை எரியிட முட்டி. இன்றைக்கெல்லாம் இந்த சுடுகாடு வந்துட்டுது, அப்போ எல்லாம் விறகு விராட்டி அவன் பணக்கார தன்மைக்கு தகுந்தபடி ஏழை அதுலேயும் பார்க்குறான். எல்லாம் என்ன சார், இங்கே ஈமத்தீயை எரியிட முட்டி பொடிபட சுட்டு புனலிடை மூழ்கி போய் தமரோடும்
புந்தி அழுவது புந்தி நைந்து அழுவது சலம் எனப்படுமோ சதுர் எனப்படுமோ. எல்லாம் செஞ்சு கூரையை அதாவது ஆடையை களைஞ்சு கோவணத்தை கட்டி ஈமத்தியை மூட்டி அதில் போட்டு புட்டி புட்டியாக சம்பளம் ஆகிற வரைக்கும் போட்டு எழுந்தால் அடித்து போட்டு எல்லாம் போட்டு வீட்டுக்கு போய் அழுகுறீங்களே கூட்டத்தோடு சேர்ந்து மறுபடியும் ஒப்பாரி வச்சு அது என்ன சலம் எனப்படுமோ, அது என்ன எதில் கொண்டு சேர்க்குறதுங்கிற சலம் எனப்படுமோ சதுர் எனப்படுமோ, அது என்ன சாதுரியமா அல்லது மறதியா உங்களை பற்றி, அல்லது தீமையானது என்று சொல்கிறதா அல்லது தந்திரமானது என்று சொல்கிறதா, உண்மையா பொய்யான்னு அங்கேயும் கேட்குற. பார்ப்பன மாந்தர்கள் பகர்வது கேள்மின். இந்த இடத்துல ஒரு புட்டிக்கிறார். பார்ப்பனர்களை பார்த்து இந்த திவசம்லாம் கொடுக்குறான் பாரு, அதை கொடுக்குறவனையும் சேர்த்து பிடிக்கிறாரு, கொடுக்காதவனும் ரொம்ப உற்று நோக்காது. பார்ப்பன மாந்தார் இந்த நேராக வர்றார் பாரதியார். முன்னாடியே பாரதியாருக்கு இவர் படிச்சிருப்பார் போட்டிருக்கு, வழிகாட்டியது தான். பார்ப்பன மாந்தர்கள் பகர்வது கேள்மின். சொல்கிறது கேளுங்க. இறந்தவராய் உண்மை இல்லிடை இருத்தி. உங்களை யார் பணம்னு நினச்சிக்கிட்டு தான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்கிறான், பணம் இருக்கிறவங்கலாம் உன்னை பணம்னு நினச்சிட்டு உனக்கு கொடுக்குறான் எல்லாத்தையும் அள்ளி. எனவே நீ அந்த இடத்துல இந்த தவசம் பண்ணுறவன் பணம்னே சொல்லிடுறாரு. இறந்தவராக உண்மை இல்லிடை இருத்தி பாவனை மந்திரம் பலப்பட உரைத்தே. என்ன சொல்கிறான், பாவனையில் சொல்கிறானே தவிர அவனுக்கு அந்த உணர்ச்சியெல்லாம் கிடையாது. உமக்கு அவர் புத்திரர் ஊட்டின போது பணம் மாதிரி உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் கொடுக்குறிய, தவசம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிய எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு போகிறதுக்கு. அதை இந்த புத்திரர்கள்லாம் உனக்கு கொடுக்குறாங்க. இப்படியே இந்த தேவசம் பண்ணுறவனை ரொம்ப தாக்குறாரு. அதாவது பணம்டானே உனக்கு அவன் பிள்ளையெல்லாம் கொடுக்குறான், ஏன்னா இவனுக்கு தானே கொடுக்குறான். அவர் புத்திரர் ஊட்டின போது அடுபசையால் குலைந்து ஆங்கவர் மீண்டும் கையேந்து நிற்பது கண்டது யார் புகழீர். ரொம்ப பகுத்தறிவு இந்த இடத்துல அவர் பேசுகிறார். அவர்கள் கையேந்தி எங்களுக்கு கொடுங்கடான்னு கேட்டவங்களை எப்போ நீங்கள் பார்த்தீங்க? அருந்திய உண்டியால் 6 பசி கழிந்தது. இல்லை அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறிய, அதனால் யாரோட பசிடா தீந்துச்சு ஒட்டி அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு பகுதியோடு நிறுத்தி, இல்லை எந்த நாட்டிலையும் இல்லைடாங்கிறத சொல்லும்போது கபிலர் எங்கேயோ போயிடுறார். இது இடைக்கால கபிலர் தான். ஒரு கடைச்சங்க கபிலர், அதாவது சங்ககால கபிலர் அல்ல, இடைக்காலத்தில் அவர் பெயரால் இருந்த ஒரு அந்தன புலவன்னே இவரை சொல்லலாம். ஏன்னா அவருடைய குணங்கள். வெளிநாட்டில எல்லாம் இந்த மாதிரி தவசம் கொடுக்கறது இல்லையா, முட்டா பயல்களா கொடுக்குறவனையும் சொல்கிறார், வாங்கிக்கிறவனையும் சொல்கிறார். ஒட்டிய மிலேச்சர் ஊனர் சிங்களத்தர் இட்டிடை சோனகர் யவனர் சீனத்தர் பற்பலர் நாட்டினர் பார்ப்பார் இல்லையார். மிலேச்சர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஊனர்கள், யவனர்கள், சிங்களவர்கள், இட்டிடை சவனகர்கள் என்று சொல்லக்கூடிய வேற்று நாட்டினர், யவனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சீனத்து நாட்டில் பெரிய நாடாச்சது அவர்கள். இப்படி பற்பனர் நாட்டினர் பார்ப்பனர் இல்லை. எங்களே பார்ப்பானே கிடையாது. அங்கே செத்து போகிறவனுக்கெல்லாம் சாப்பாடு யாரா போடுறா. எவ்வளோ பெரிய அருமையான பகுத்தறிவு பாருங்கள். பற்பல நாட்டினர் பார்ப்பார் இல்லையால் அங்கெல்லாம் பார்ப்பானே இல்லை. முற்படைப்பு அதனில் வேறாகிய முறைமையால் 4 வகை சாதியின் நாட்டினீர். நேராகவே பார்த்து பிடிச்சி கேட்குறாரு. இல்லை 4 வகை முற்படைப்பு அகதனில் வேறாகிய முறைமையால், முன்னாடி வேறு ஜாதி வேறு பிறவி இருந்தது அப்படின்னு பிறவியினால் 4 வகை சாதி நாட்டினீர் அப்படி ஜாதி 4 வகை பிரிச்சிங்களாடான்னு அவங்கள பார்த்தே கேட்குறாரு. யார்? ஈவேரா பெரியாரா கேட்டார், கபிலர் என்ற பெருமகன் கேட்டார். அதனால் எல்லாரையும் பார்ப்பனர்களெல்லாம் திட்டுறது, பொத்தம்படுவாக திட்டுறது அது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதுக்கு உரியவர்கள் யாரோ அவன் ஜெண்டை பிடிச்சி திட்டலாம் அல்லது தட்டலாம். 4 வகை ஜாதி நாட்டினீர் மேல் வகை கீழ் வகை விளங்குவது ஒழுக்கால். மேலே ஜாதி கீழ் ஜாதி ஒழுக்கத்தை வச்சு தாண்டா முடிவு பண்ணும். உதாரணம் கொடுக்குறாருவாங்க. அங்கே தான் புலவனாக நிற்கிறான். அறிவுரையாளனா இல்லாமல் பெற்றமும் எருமையும் பிறப்பினில் வேறோ. எருமை பசுமாடுலாம் பிறப்பில் வேறையா? அவ்விரு ஜாதியில் ஆண் பெண் மாறி கலந்து கருப்பரல் கண்டது உண்டோ? அந்த 2 ஜாதிலையும் இந்த பசுமாடு எருமை மாடு 2 சேர்ந்து உள்ள வெக்குதராதா இல்லையடா.
கலந்து கருப்பர்கள் ஒரு வகை சாதியா மக்கள் பிறவியில் ஒரு வகை சாதியார் மக்கள் பிறப்பு இலீர். ஒரே பிறப்பு வச்சுட்டிங்க, எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டிங்கல்ல. வேற்றுமைகளை எல்லாம் கொண்டு எனவே ஒரு வகை பிறவின்னு இல்லை, எல்லாம் பல இதில் பல பற்றையாக தான் பிறக்கிறீங்க. கலந்து கருப்பரல் கண்டது உண்டோன்னு சொல்லிட்டு ஒரு வகை சாதியாக மக்கள் பிறப்பிலீர் இருவகையாக நீர் இயம்பிய குலத்து ஆண்பெண் மாறி அணைதலும் அணைந்தவின் ஆண் பெண்ணுங்கிற சேர்க்கையை தவிர வேற சேர்ந்து இப்போ ஒரு ஆம்பளையும் புள்ள பெற்றுக்கிறானா, பொம்பளையும் சேர்ந்து புள்ள பெற்றுக்க முடியுமா? கருப்பறை உயிர்ப்பதும் காண்கின்றீரோ? எந்நிலத்து எந்த வித்து இடப்படுகின்றதோ அந்நிலத்து அவ்வித்து அங்கு உரித்திடும் அல்லால் மாறிமேராகும் வழக்கமின்றில்லையே. எந்த நிலத்தில் எந்த விதையை நீங்கள் போடுகிறீர்களோ அந்த விதை தான் முளைக்குமே. சுரையொன்று போன்றுக விதையொன்று போட சுரையொன்று முளைக்குமாங்கிறாங்களே, அதுதான் இங்கே சொல்கிறாரு. அது மாதிரி வேறு மரம் இருக்குமா, ஆலமரத்தை விதையை போட்டாக்க அரச மரம் முளைக்கும், இல்லை வாழை மரம் முளைக்குமா? என்ன கிண்டலும் பண்ணுறாரு பாருங்க. வேறாகும் வழக்கம் இன்றிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தான் இங்கே மனிதர்கள் தவறார். ஒரு இயற்கையை வைத்து நிலைநாட்டிய புலவர் பெருமான் மனிதரிடையே நேரடியாக வந்து ஒரு பெரிய தத்துவத்தை அல்ல, நடைமுறையை, ஒரு பழமையை உடைத்து எரிகின்ற பெரிய வெடிகுண்டாக அவர் மாறுகிறார். அதை காண்போம். இதே ஜாதி பார்க்குற முண்டங்களா பூசுரர் புணர்ந்து புலைச்சி எறிகின்ற புத்திரர் ஆயினோர் பூசுரர் அல்லரோ. புலச்சியர்கிட்ட போய் சேர்ந்து இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பூசுரர் புணர்ந்து புலச்சியரை புணர்றாங்க. இதெல்லாம் நடக்கிறது தானே உலகத்தில். நடந்து எல்லாம் கலந்துட்டான். கலந்த பிறகு வர்ணம் பிரிச்சுக்கிட்டான். வர்ணமும் எல்லாம் கலந்து தான் இருக்குது. எல்லாம் கருப்பாரு சேப்பா ஆரியனாவாக இருக்கான், ஒன்றும் கிடையாது. அவன் அந்த பிரிச்சுக்கிட்ட பிறகு வச்சுக்கிட்ட பேதமை தவிர இன்னும் சொல்ல போனால் திராவிடர் தான் முன்னாடி குடி இருந்தவங்க. அப்படியே சிந்து சமவெளி நாகரிகம் தான் சொல்கிறாங்க. அப்போ திராவிடோ ஆரியர் என்ற நிலை தான் இருக்குது. அந்த வர்ணம் பிரிச்சுக்கிட்ட பிறகு தான் ஜாதி அது இதெல்லாம் இருக்குது. பூசுரர் புணர்ந்து புலச்சி எறிகின்ற புத்திர ஆயினோர் பூசுரர் அல்லரோ. அவனும் பூசுரன் தாண்டா, அவனும் தேவன் தாண்டாங்கிறார். பெற்றமும் எருமையும் பேதமாய் தோன்றல் போல் மாந்தரில் பேதமாய் வடிவை அவர் கண்டுள்ளார். பெற்றமும் காளையும் எருமையும் சேர்ந்து எருமை மாடும் சேர்ந்து பசுமாடும் சேர்ந்து பேதமாக இருக்கிறது, வடிவு வேறத்தில் இருக்கிறது யாராவது இருக்கானா? வாழ்நாள் உறுப்புமை வண்ணமோடு அறிவினில் வேற்றுமை ஆவதும் வெளிப்படல் என்றே. வாழ்நாள் இல்லை, உறுப்பு வேறு இருக்கா, உடம்பு வேறு இருக்கா, நிறம் வேறு இருக்கா, எல்லாம் கலந்துட்டு அறிவியலாக பார்த்திங்கன்னா வேற்றுமை ஆவதும் வெளிப்படல் என்றே. அறிவினில் ஆராய்ந்து பார்க்கிற போது வேற்றுமை ஆவதும் வெளிப்படல் என்றே. அதுவும் ஒன்றும் வெளிப்படையாக தரல. ஏன்னா வாய் இருக்கிற இடத்துல அவனுக்கு வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது இருக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு வாய் இருக்கா, எல்லாம் இருக்கிற இடத்துல கால் இருக்கா. அதனால் எல்லாம் ஒன்றா தான் இருக்கான். ஏதோ நேரம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கலந்துருக்கும், எல்லாம் கலந்துட்டான். அப்போ அந்த கலப்பை பற்றி அடிக்கிறான் பாருங்கள் புலவன் கபிலன். தென் திசை புலவன் வடதிசைக்கு ஏகுவது பழுதர ஓதி பார்ப்பான் ஆவான். தென்னாட்டில் பிறந்த ஒருத்தன் ஒரு புலையன்